என் தேவனின் வெளிச்சம். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்வர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆலோசனை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற புத்திமதி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான வழிகாட்டுதல், இவைகளெல்லாம் நீங்கள் ஜெபம் செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு இவைகளாம் செய்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் சொல்லுவதை விட செயலில் காண்பிப்பது நல்லது. அதை பார்த்துத்தான் பிள்ளைகள் நம்மை மதிப்பார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இதில் பெற்றோருக்கும் ஆலோசனை இருக்கிறது, பிள்ளைகளுக்கும் ஆலோசனை இருக்கிறது. ஆனால் பவுல் குறிப்பாக இந்த இடத்தை சொல்லும்போது சபையாரை சொல்கிறார். சபை என்றால் என்ன? சபை என்றால் யார்? பல குடும்பங்கள் சேர்ந்த கூட்டு அமைப்பு தான். ஆகவே குடும்பமாக சபைக்கு வரும்போது உங்களை நடத்துகிறாரே உங்கள் போதகர், உங்களுடைய மெய்ப்பர், உங்களுடைய ஊழியர், அவர்கள் சொல்கிறதை நீங்கள் நன்றாய் கவனித்து, அவர்கள் உங்களை விசாரணை செய்கிறார்களே, உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள், உங்களுக்கு புத்திமதி சொல்கிறார்கள், அவர்களை நீங்கள் மதித்து, அவர்கள் சொல்வதை நீங்கள் அனுசரித்து நீங்கள் கீழ்ப்படியும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உலக பிரகாரமாக அப்பா அம்மாவை கனம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், 10 கட்டளைகளை ஒன்று சொன்னார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் ஆயுசு நாட்கள் நன்றாயிருப்பதற்கு, நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யாரெல்லாம் அப்பாவை கனம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் அம்மாவை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நீடித்த நாட்களை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான பெற்றோரே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். கடந்த வாரத்தில் 5 பிள்ளைகளுக்கு தாய் இருந்து அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? 5 பேரும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே போதும், அதுவே எங்களுக்கு சமாதானம். 5 பிள்ளைகள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தாலே போதும், அதுவே எங்களுக்கு ஆரோக்கியம் என்று சொன்னார்கள். இதை போல் அருமையான பெற்றோரே, பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். சபையாரே, சபை மக்களே, உங்களுடைய போதகரை கனம் பண்ணுங்கள். பெற்றோரை உங்கள் பிள்ளைகளை அப்ரிஷியேட் பண்ணுங்க. பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோரை அப்ரிஷியேட் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதிகாரம் எல்லாம் ஆண்டவர் தருவது. ஆகவே மேலான அதிகாரம் அந்த ஆண்டவர் தருகிறப்பட்டாலே மேலான அதிகாரமுள்ள யாவருக்கும் கீழ்ப்படிந்திருங்க. அப்பொழுது கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்திரன ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் தருவார், உங்கள் தலைமுறைகளுக்கும் தருவார். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மே காட் பிளஸ் யூ.